தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சைவ வெள்ளாள கார்த்திக் பாலா பிள்ளை பேசுகிறேன். இன்னைக்கு காலையில் ஒரு பதிவு போட்டேங்க. விஜய் தாவேக தலைவர் விஜயை பற்றி, அவருடைய அரசியலை பற்றி, இந்த என்டிஏ கூட்டணி சம்பந்தமாக நான் ஒரு காணொளி பதிவு பண்ணேன். அந்த காணொலியில் பாதிக்கு மேலே சரியாக குரல் பதிவு வரலை. அதனால் அந்த காணொலியை மறுபதிவாக இப்போ நான் பேச போகிறேன். இந்த காணொலியில் என்னுடைய நண்பர் ரஞ்சித் அவர்களும் பங்கு பெறுகிறார். அவர் ஒரு சோழிய வெள்ளாளர். அவரும் தாவேகா தலைவர் விஜயை பற்றி ஒரு சில கேள்விகள் என்கிட்ட கேட்க போறாரு. அவருடைய கருத்தையும் ஒரு சில இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ இன்னைக்கு அவரையும் நீங்க பாருங்க. ரஞ்சித். வணக்கம். நான் ரஞ்சித் குமார். நானும் தமிழ்நாட்டில் தமிழர் அரசியல் வரணும்னு நினைக்கிறேன். சராசரி தமிழர்கள் நானும் ஒருத்தன். ஸோ அது சம்பந்தமா இன்னைக்கு சில கேள்விகளை நண்பர் கார்த்திக் பாலாட்டை கேட்கலான் இருக்கேன். ஸோ நான் இப்போ கேள்விகள் கேட்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய கருத்துக்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கேளுங்க ரஞ்சித். பாலா, இப்ப நீங்க தமிழர் அரசியல் பேசுறீங்க. இப்ப தமிழர் அரசியல் பேசுற நீங்க விஜய் ஆதரிக்க வேண்டிய காரணம் என்ன? சிம்பிள் விஷயங்க. தமிழர் அரசியல் பேசுறதுனால தான் விஜய் அப்படிங்கிற ஒரு தமிழரை நான் ஆதரிக்கிறேன். ஏன் இப்போ விஜய் அப்படிங்கிற நபர் வெறும் தாவேகா தலைவர் அப்படிங்கிறத பார்க்கல. நான் அவரை ஒரு தமிழராக நான் பார்க்குறேன். அவர் தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய ஒரு புது சித்தாந்தத்தை கொண்டு வராரு. அவருக்கு அரசியல் புரிதல் இருக்குது, அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் ஒரு ஃப்ரெஷர். அரசியலை பற்றி ஒன்றுமே அவருக்கு தெரியலை. அரசியலோட நுண்ணரசியல் புரியலை. அரசியலில் எப்படி தன்னை காமிச்சுக்கணும்னு தெரியலை. அவர் ஒரு ஃப்ரெஷராக நிற்கிறாரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அதாவது நான் பேர் சம்பாதிச்சிட்டேன், புகழ் சம்பாதிச்சிட்டேன், நிறைய பணம் சம்பாதிச்சிட்டேன், இப்போ அதிகாரத்தையும் சம்பாதிச்சு நான் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் அவருக்கு இருக்கே தவிர அந்த அரசியலோட ஆழம் அவருக்கு இல்லை. அந்த அரசியல் ஆழம் எப்போ தெரியும் அப்படின்னா, அவர் அரசியல் செஞ்சாதான் தெரியும். அந்த அரசியல் செய்யணும்னா அவர் அரசியலுக்குள்ளே வரணும். அவர் அரசியலுக்குள்ளே வரணும் அப்படின்னா அவர் அரசியல்வாதியாக ஆகணும், எம்எல்ஏவாகணும், நல்ல ஒரு அரசியல் பயணத்தில் அவர் இருக்கணும். அப்போ ஒரு சக தமிழனா, தமிழர் அரசியல் பேசக்கூடிய ஒரு நபரா, ஒரு தமிழன் விஜய் போன்ற புகழ் உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். சரி, அவர் தான் ஏற்கனவே அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அரசியல்ல இருக்காரு. ஆனா அவருக்கு அரசியல்ல ஒரு புரிதலே இல்லைன்னு பார்க்கப்படுது. விஜயோட அரசியல் இன்னைக்கு நீங்க ஆதரிச்சீங்கன்னா, இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியல்ல போற தமிழர்களுக்கு, நல்ல புரிதலோட போற தமிழர்களுக்கு இது ஒரு அரசியல் தற்கொலைக்கு சமம் இல்லையா? இல்லை, அதாங்க இங்கே என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியல்னு பேசிக்கிட்டு இருக்கிறவங்களே உண்மையான தமிழ் தேசிய அரசியலை அவங்க முன்வைக்கிறது இல்லை. அவங்க தமிழ் தேசிய அரசியல்னு சொல்லிக்கிட்டு அதே திராவிட அரசியலை வேற விதமாக சொல்லி அந்த தமிழ் தேசிய அரசியலில் உண்மையான தமிழர் உணர்வாளர்கள் எல்லாரையும் அவர்கள் பின்னால் கொண்டு போய் நிறுத்தி காயடிக்கக்கூடிய ஒரு வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சீமானின் தமிழ் தேசிய அரசியல். இப்போ விஜய் போன்ற நபர்கள் அரசியல் புரிதல் இல்லாமல் ஆனால் மக்களுக்கு ஏதோ நல்லது பண்ணணும்னு நினச்சிட்டு வராங்க. விஜய் பண்ணுற பெரிய தப்பு என்ன அப்படின்னா, அந்த அரசியல் புரிதல் இல்லாததுனால தமிழினத்திற்கு மிகப்பெரிய அளவு துரோகம் செஞ்ச ராமசாமி நாயக்கனை அவர் கொள்கை தலைவர்னு பேசினது. இத்தனை வருடங்களாக தானும் தமிழன் என்று சொல்லி கொண்டு தமிழர் நிலத்தில் தமிழர் அல்லாதவர்கள் அரசியலையும் அதிகாரத்தையும் தமிழர்களுடைய ஒட்டுமொத்த வணிகத்தையும் எல்லாத்தையுமே, அதாவது அரசியல், சினிமா, பொருளாதாரம், அதுக்கப்புறம் அரசு உத்தியோகம், எந்த ஒரு விஷயத்தில் எடுத்துக்கிட்டாலும் இன்னைக்கு தமிழர் கையில் இல்லை. அதற்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய வடுக தெலுங்கு ஆதிக்க அரசியல். அந்த புரிதலே விஜய்க்கு பெருதளவு இல்லை. ஏன்னா அப்படி இருந்தது அப்படின்னா அவர் தன்னுடைய கட்சியிலேயே இந்த ஆதவர்ஜுனா ரெட்டி, அதுக்கப்புறம் இந்த ஜான் ஆரோக்கியசாமி போன்ற நபர்கள் எல்லாம் அடுத்த கட்ட தலைவராக விஜய் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்க மாட்டார். ஏன்னா விஜய் அழிய போகிறதுக்கு காரணமே இவங்க தான். இவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இவர்களுடைய அந்த கேடுகட்ட கேவலமான அந்த திராவிட சித்தாந்தத்தை இவர்கள் தாவேகா தலைவர் விஜய் அப்படிங்கிற ஒரு பிராண்டை வச்சு விளம்பரம் செய்து விஜயோடைய அரசியலை காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, விஜயை சுயமா சிந்திக்க விட மாட்டேங்கிறாங்க. விஜய் பின்னால எப்பவுமே அதாவது இங்க நுண்ணரசியல் எப்படி போகுது அப்படின்னா, விஜய் யாருடையும் கூட்டணி சேரக்கூடாது, விஜய் தனிச்சு தான் நிற்கணும், விஜய் தனிச்சு நின்னா யாருக்கு லாபம்? அப்ப விஜய் தன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில ஊடகம் விஜய் தான் சூப்பர், விஜய் தான் கெத்து, விஜய்க்கு 30% இருக்குது 40% இருக்குன்னு ஒரு ஃபேக்கான ஒரு பிம்பத்தை விஜய் கிட்ட கொண்டு போய் சேர்த்து
விஜய் வந்து அதை நம்புற அளவுக்கு கொண்டு போய் வைக்கிறாங்க. அதே நேரத்துல விஜய் வந்து எந்த ஒரு கூட்டணி கட்சியோடும் சேர விடாமலும் பாத்துக்கிறாங்க. அப்ப இது என்ன ஆகும் அப்படின்னா, போன தேர்தலில் வந்து சீமான் அவர்கள் இதே அயோக்கியத்தனம் தான் செஞ்சாரு. நான் தனிச்சுதான் நிப்பேன் நின்றுக்கிட்டு 8% வாக்கை எடுத்துக்கிட்டு வடுக்கு தெலுங்கு திமுகவை ஜெயிக்க வச்சாரு. இப்ப விஜய் வந்து அதே கான்செப்ட்ல இவர் தன்னைத்தானே ஓவர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டு நான் கண்டிப்பா முதலமைச்சர் ஆயிடுவேன் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை அவனுக்கு கூட இருக்கிறவனுங்க எல்லாம் ஜால்ரா அடிச்சு அவரும் அதை நம்பி அவரும் கூட்டணிக்கு முயற்சி பண்ணல, கூட்டணிக்கு எந்த ஒரு ஸ்டெப்பும் இவரும் எடுக்கல. இப்ப யாராவது வந்து இவரை கூட்டணியில சேர்க்கிறாங்க அப்படின்னா அதை அவருக்கு கீழே இருக்கக்கூடிய வடுக தெலுங்கனை எவனும் சேர விடுறது இல்லை. ஸோ இப்ப அவரு யாருக்காக கடைசி வரைக்கும் நிக்க போறாருன்னா, திரும்ப வடுக தெலுங்கு திமுகவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில தான் அவர் இன்டெரக்டா செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த நுண்ணரசியல விஜய்க்கு புரியல. ஸோ இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து விஜய் அரசியலுக்குள்ள வந்து எல்லாமே செஞ்சா மட்டும்தான் சரி வரும். அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் சொந்த விஷயத்துக்கும் சரி பொது விஷயத்துக்கும் சரி எதுக்குமே வாயை திறக்கிறது இல்லை. அவர் வாயை திறக்காம மக்கள் அவர் மீது நம்பிக்கை வைக்க போறதில்லை. அவர் சொல்ற மாதிரி ஒரு குட்டி கதை நம்மளும் சொல்லுவோம். இன்னைக்கு வந்து விஜய் த்ரிஷா அந்த ஒரு இம்பேக்ட் வந்து இப்ப என்னுடைய நண்பருடைய மனைவிலாம் டைஹார்ட் ஃபேன் ஆஃப் விஜய். ஆனா இன்னைக்கு இந்த த்ரிஷா மேட்டர்ல அவங்க வந்து என் குடும்பம் என் நண்பர் குடும்பம் எல்லாத்தையுமே வந்து விஜய்க்கு ஓட்டு போடணும்னு சொல்லி கேன்வாஸ் பண்ணிட்டு இருந்தவங்க. பட் இன்னைக்கு இந்த நடந்த மிகப்பெரிய அளவில் ப்ரொஜெக்ட் செஞ்சு விஜயோட இன்டெகிரிட்டியை வந்து கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தி இந்த த்ரிஷா மேட்டர்ல என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸே வந்து விஜய் இப்படிப்பட்ட நபரா, சொந்த பொண்டாட்டியவே இவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணுறாரான்னு சொல்லிட்டு அவங்க விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. இதுக்கு காரணம் என்னன்னா விஜயுடைய புரிதலற்ற அரசியல் தான். ஏன்னா சம்பந்தமே இல்லாமல் எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டு இவர் ரொம்ப ரொம்ப நல்ல வாய்ப்பு இருந்ததுங்க விஜய்க்கு. விக்கிரவாண்டிக்கு அப்புறம் அவருக்கு வந்து ஏறுமுகமாக மாறுவதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருந்தது. அது எல்லாத்தையுமே வந்து அவங்க கூட இருக்கிறவங்களுடைய சிந்தனையை புகுத்தி விஜய் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. அவர் முதல்ல வந்து அதிமுகவோட சேர்ந்திருந்தாருன்னா அவரை வந்து இன்னைக்கு வேற ஒரு லெவல்ல இருந்திருப்பாரு. அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது. அவர் படம் ரிலீஸ் ஆயிருக்கும். இந்த 41 அந்த பேர் இறந்தாங்க இல்லையா, அதுக்கு அவருக்கு பிரச்சனை இருந்திருக்காது. இன்னைக்கும் வந்து இந்த பர்சனல் லைஃப் பிரச்சனை பூதாகரமாக இந்த அளவுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் விஜயோட புரிதலற்ற அரசியல் தான். இந்த புரிதலற்ற அரசியலை வைத்து விஜயை காலி பண்ண நினைக்கிறாங்க. ஒரு தமிழர் அரசியலாக பேசக்கூடிய நான் இது நடக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன். அவர் அரசியலுக்கு வரணும். ஏன்னா அவர் வந்து இந்த தேர்தலில் முதலமைச்சராகி, ஏன்னா நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்களா செல்ஃப் சூசைடு அப்படின்னு, அப்படி கிடையாது. ஏன்னா விஜய் முதலமைச்சராக போகிறது கிடையாது இந்த தேர்தலில். அவர் ஒரு டிஸ்ரப்டராக தான் இருக்க போகிறாரு. அது யாருக்கு லாபம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்கணும். இப்போ இவர் முதலமைச்சராக ஆயிட்டாரு அப்படின்னா அது வந்து நாட்டுக்கு நல்லது கிடையாது. ஏன்னா புரிதலற்ற ஒரு நபர் வந்து முதலமைச்சராக ஆகக்கூடாது. ஆனால் அவர் முதலமைச்சராக ஆவதற்குண்டான முயற்சியை அவர் எடுக்கணும் அப்படின்னா அவர் அரசியல் களத்தில் இருக்கணும். அரசியல் களத்தில் இருக்கணும்னா அவர் அரசியலுக்குள்ள இருக்கணும், ஒரு பொறுப்புல இருக்கணும், ஒரு பதவியில இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் அவருக்கு பிரச்சனையும் வராமல் இருக்கும், அவர் கட்சியையும் வளர்க்குற ஒரு சூழல் உருவாகும், அவர் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கவும் ஒரு தமிழனா சக தமிழனுக்கு உதவக்கூடிய ஒரு சூழல் நான் ஏற்படுத்தணும் அப்படின்னு நான் தொடர்ந்து செயல்பட முடியும்னு சொல்றேன். ஆமாம். சரி, நாம் தமிழர் கட்சியும் அரசியல் தமிழர் அரசியல் தான் பேசுறது, தமிழ் தேசிய அரசியலை பேசுறாங்க நாம் தமிழர் கட்சி. ஆனா நீங்க ஏன் அதை ப்ரொமோட் பண்ணாம விஜயை ப்ரொமோட் பண்றீங்க? இல்லை, தமிழ் தேசிய அரசியல் அப்படிங்கிறது வந்து சீமான் செய்கிறது வந்து அது அதாவது முதல்ல வந்து நானும் சீமான் கட்சியில் தான் இருந்தேன், கொடி பிடிச்சேன், வாழ்க வாழ்கலாம் கத்தினேன் 2016க்கு முன்னால் வரைக்கும். 2016க்கு அப்புறம் அவர் செய்கின்ற அரசியல் போலி வரலாறுக்கு சொம்படிக்கிறது, அப்புறம் போலி வரலாறுகளை வந்து தமிழர் வரலாறுன்னு ப்ரொமோட் செஞ்சது, அப்புறம் தமிழரின் அடையாளமான முருகனை வந்து உருவ சிலையெல்லாம் மாற்றி என்னமோ இவர் தான் தமிழ் தேசிய அத்தாரிட்டிங்கிற லெவலுக்கு கொண்டு போகிறது, உண்மையான தமிழ் உணர்வாளர்களை வளர விடாமல் அந்த கட்சியில் வந்து காயடிச்சு வெளியே அனுப்புறது, இவர் தனித்து தான் நிற்பேங்கிற ஒரு கோட்பாட்டை வந்து மக்கள் மத்தியில் வந்து பெரிய அளவில் விளம்பரம் படுத்தினாலும், ஆனால் அந்த தனித்து நிற்பேன் அப்படிங்கிற கோட்பாடு வந்து தமிழ் தேசிய அரசியலை காயடிக்கக்கூடிய ஒரு செயலாக தான் இருக்க போகுது. ஏன்னா இனப்படுகொலையை நம்ம தலைமுறை தான் பார்த்துது. வீரியமாக தமிழர் அரசியல் பேசணும் அப்படிங்கிற வெறி நமக்கு தான் இருக்கும். இப்போ என்ன நடக்குதுன்னா, சூப்பா முத்துக்குமார் கொலை கூட
சீமான் அவர்களை அந்த நாம் தமிழருங்கிற அந்த பொறுப்புல கொண்டு வர்றதுக்காக அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு வெளியிலையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவர் செய்கின்ற செயலும் அதற்கு தகுந்த மாதிரி தான் இருக்கு. 15 வருஷமா காயடிச்சிட்டாரு. தமிழ் தேசிய அரசியல் தமிழகத்துல கிடையாது. அடுத்த 15 வருஷமும் இவர் இதே தான் செய்ய போறாரு. அப்ப ஒரு தலைமுறை இவர் காயடிச்சாருன்னா அடுத்த தலைமுறை நம்ம அளவுக்கு வீரியமா இருக்காது. ஏன்னா ஸோ அதனாலதான் இவர்களை இப்போ ஒன்றும் இல்லை, சாட்டை துறைமுருகன் இப்ப என்ன பண்றாரு? விஜய் இது பொழப்பா? நீ என்ன பேசுற? தமிழ் தேசிய அரசியல் பேசுற. உனக்கு எதிரி யாரு? வடுக தெலுங்கு திமுகவும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு இனப்படுகொலை செஞ்ச காங்கிரஸும். அவனை பத்தி நீ ஏதாவது பேசிருக்கியா இன்ன வரைக்கும்? அவன் வீட்டுக்கு போயிட்டு கையை கொடுத்துட்டு வர. ஆனா ஒரு சக தமிழன் கட்சி ஆரம்பிச்சா அவனை கேவலத்துக்கும் கேவலப்படுத்தி இன்ன வரைக்குமே சாட்டை துறைமுருகன் 24/7 விஜய் எதிர்ப்பு மட்டுமே தான் வச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா இவங்க தமிழ் தேசிய அரசியல் பேசுறாங்க. ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மக்களை முட்டாளாக்கி நோட்டாவுக்கும் சீமானுக்கும் வாக்கு போடுறது ஒன்று தான். ஏன்னா இவங்களால தமிழ் தேசிய அரசியல் தமிழகத்தில் வரப்போகிறது கிடையாது. தமிழ் தேசிய அரசியல் இவங்களால காயடிக்க மட்டும்தான் போகுது அப்படிங்கிறது புரிதல் இருந்ததுனால தான் இப்போ சீமான வீரியமாக அவர் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை எல்லாமே போயிடுச்சு. இப்போ உண்மையான தமிழர் அரசியல் பேசணும் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய நபர்கள், அதுக்கு தான் விஜய் போன்ற நபர்கள் எல்லாம் நம்ம தான் உண்மையான அந்த கள சூழலை வரலாறு எல்லாத்தையும் சொல்லி அவன் விஜயை மோல்டு பண்ணி இது போன்ற சித்தாந்தத்துக்குள்ளே கொண்டு வந்தால் ஒட்டுமொத்த தமிழர்களும் விஜய் பின்னால் நிற்கலாம். ஏன்னா அந்த அளவு புகழ் வெளிச்சம் இன்னைக்கு ஒரு தமிழனுக்கு தமிழகத்தில் எங்கேயுமே இல்லை. எந்த தமிழனும் இந்த அளவு புகழ் வெளிச்சத்தோட அரசியலுக்குள்ளே வரவும் போகிறதில்லை. இனி ஒருத்தர் வராருன்னா அவரை சரியாக மோல்டு பண்ணி உண்மையான பிரச்சனை என்னன்னு ஒரு சக தமிழராக நம்ம தான் அவருக்கு தெரியப்படுத்தி அந்த அரசியல் அவரை கையில் எடுக்க வச்சு அதற்கு பிறகு நம்ம நமக்கான அரசியலை இவர் மூலமா செஞ்சோம் அப்படின்னா அது சிறப்பா இருக்கும். அப்படிங்கிறது தான் விஜய் போன்ற புது நபர்களை நம்ம ஊக்குவிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சரி, விஜய் இப்போ என்டிஏவோட கூட்டணி போறதா சொல்றாங்க. அவர் என்டிஏவோட கூட்டணி வச்சாருன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாங்க இப்ப விஜய் வாழ்வா சாவாங்கிற போர்ல இருக்காரு. இப்ப அதாவது ஒருத்தன் நீ என்னன்னாலும் பேசு, எவ்வளோ கேவலமானாலும் நடந்துக்க, நீ எப்பேற்பட்ட செயலையும் நீ செய்யி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அரசியல் சூழல். ஆனால் ஒருத்தன் அரசியலில் ஜெயிக்கிறானா தோக்குறானாங்கிறது தான் அவன் லைஃப்பை தீர்மானிக்கிற விஷயம். இப்போ விஜய் இவ்வளோத்தையும் செஞ்சு அவரை பற்றி நல்லதாகவும் பேசுகிறாங்க, கெட்டதாகவும் பேசுகிறாங்க, எல்லாமே இருக்குது. நாளைக்கு விஜய் அப்படிங்கிற ஒரு நபர் ஒரு பொலிட்டீஷியன் அப்படின்னு நம்ம வெளியில் சொல்கிறோம் அப்படின்னா அவர் ஜெயிச்சாரா இல்லையாங்கிறது தான் பேசும். இப்போ விஜய் அவர்கள் இது எல்லாத்தையும் பண்ணி பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் இருந்தும் விஜய் தோத்துட்டாருன்னா விஜய் 0 தான். ஆனால் விஜய் ஜெயிச்சாரு அப்படின்னா அது ஹிஸ்ட்ரி. ஒருத்தன் வந்த தேர்தல்லையே இவ்வளோ பெரிய வாக்கு வித்தியாசத்தில் இந்த பதவியை பிடிச்சான் அப்படின்னா அது ஹிஸ்ட்ரி. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை அழிச்சு மேலே வந்தான்னா அது ஹிஸ்ட்ரி. இது எப்படி ஈஸியாக விஜய்க்கு வந்திருக்கலாம்னா ஃபர்ஸ்ட் விஜய் அதிமுகவோட தான் கூட்டணி போயிருக்கணும். அது கூட்டணி போகலாம் விடாமல் தடுத்தது யாருன்னா விஜய் கூட இருக்கக்கூடிய வடுக தெலுங்குலாவி. அதை இவரை நம்புறதுனால இவர் நாசமாக போனார். அன்னைக்கே அது நடந்ததுன்னா எல்லாமே ஸ்மூத்தாக போயிருக்கும். அது நடக்கலை. அதுக்கு அடுத்தது தேவையில்லாமல் எடப்பாடிங்கிற ஒரு நபர் மிகப்பெரிய அளவு உதவி செஞ்சார். இந்த 40 பேர் 41 பேர் இறந்ததில் அவர் குரல் கொடுத்ததுனால தான் விஜய் பக்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் வேற பக்கம் டைவர்ட் ஆச்சு. அதுக்கு ஒரு நன்றி கூட விஜய் சொல்லலை. இதெல்லாம் விஜய் செய்கின்ற தவறு. ஸோ அது அந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் தேவையில்லாமல் அதிமுக ஊழல் கட்சின்னு சொன்னது. தீய சக்தி திமுக சரியான வாதம். நீங்கள் திமுகவை அழிக்கிறதுக்கு சரி, கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டீங்க சரி. ஆனால் உங்களுக்கு எத்தனையோ வாய்ப்புகள் வந்தது. நீங்கள் இவ்வளோ அதாவது நிறைய பிடிக்காத விஷயங்கள் செஞ்சாலும் இன்னைக்கும் உங்களை கோடிக்கணக்கான பேர் ரசிக்கிறான், நீங்கள் வரணும்னு ஆசைப்படுறான். இந்த மாதிரி யாருக்கும் அமையாது. அப்படி உங்களுக்கு ஒரு சூழல் இருக்கும்போது அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க சரியான வழியில். அதை தான் நம்ம திரும்ப திரும்ப முயற்சி பண்ணுறோம். இப்போ கடைசியாக அதிமுகவும் உங்களை கைவிட்டுருச்சு. நீங்கள் அதிமுக கைவிடல, நீங்கள் அதிமுக எதிர்த்தீங்க, திமுக எதிர்த்தீங்க, பாஜக எதிர்த்தீங்க, எல்லாரையுமே எதிர்த்துட்டீங்க. இதை விட ஒரு பெரிய கேவலமான செயல் நீங்கள் செய்ய ஆசைப்பட்டீங்க, காங்கிரஸோட கூட்டணி. அதை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா எல்லாருமே நாங்களே காரி துப்பியிருப்போம். அது ஃபார்ச்சுனேட்டாக அதுவும் நடக்காமல் போயிடுச்சு. இப்போ இவங்க நாம் தமிழர் இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து உங்களை அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க.
உங்களுக்கு இப்ப என்ன செய்யறதுன்னு உங்களுக்கே தெரியல. அப்படி இருக்கிற சமயத்துல கடைசியா ஒரு கூட்டணி உங்களை தேடி பாஜக சார்பில் இருந்து வருது. இதை நீங்க சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களை இப்ப எவன்லாம் அலற வைக்கிறானோ அவனுங்க எல்லாத்தையும் நீங்க ஒரே நாள்ல அலற வைக்கலாம். இதை நீங்க பயன்படுத்திக்கோங்கன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா யதார்த்தமாவே இந்த தேர்தல்ல தெலுங்கரணி எல்லாம் ஒரு லைன்ல இருக்கு. திமுக, மதிமுக, தேமுதிக, விசிக, காங்கிரஸ், அதாவது தெலுங்கர்னா தலித்து தெலுங்கர் கூட்டணி, அப்புறம் மார்க்சிஸ்ட், கம்யூனிஸ்ட், இவங்க எல்லாமே பார்த்தீங்க, அப்புறம் பிற இனங்கம், அதாவது இஸ்லாமியர், கிறிஸ்தவர், தமிழர் அல்லாதவர்கள், இவங்க எல்லாமே ஒன் லைன்ல ஸ்ட்ரெயிட்டா இருக்காங்க. அதே மாதிரி இயல்பாகவே வந்து ஒரு தமிழர் கூட்டணியும் இங்க ஃபார்ம் ஆகுது. அதிமுக, அமமுக, பாஜக, தாவேகா, நாம் தமிழர். இந்த நாம் தமிழரோட நோக்கம் ஜெயிக்கிறது கிடையாது, தனிச்சுதான் நிற்பேன்னு தமிழ் தேசிய வாக்குகள்லாம் தனியாக கொண்டு போய் நிற்க வச்சு காயடிக்கிற வேலை. அதனால அதை நம்ம மதிக்கிறது இல்லை. இப்போ தாவேகா சரியான முடிவு இந்த நேரத்தில் எடுத்தாங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். தாவேகாவோட ஒட்டுமொத்த பிரச்சனையும் சரியாகும். என்டிஏ கூட்டணியில் போனாங்கன்னா துணை முதலமைச்சராக வாய்ப்பு இருக்கு. குறைஞ்சது ஒரு 40-50 தொகுதியாவது வெல்ல வாய்ப்பு இருக்கு. இதன் மூலமாக இவர் அரசியலை கத்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் நேரமும் அடுத்த 5 வருஷத்துக்கு தெளிவா இருக்கு. யாரும் இடையூறு செய்ய மாட்டாங்க, யாரும் இவரை அழிக்க முடியாது உடனே. இவர் செய்ய தவறிட்டாருன்னா என்ன ஆகும்னா, வடுகத்தெலுங்கு திமுக ஒருவேளை வந்துருச்சுன்னா உதயநிதி ஸ்டாலினை அடுத்த தலைவராக ஏற்றுவதற்கு விஜய் என்கிற புகழ் உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபரை அழித்தொழிப்பதற்கு உண்டான எல்லா விஷயத்தையும் செய்வாங்க, விஜயை அழிப்பாங்க. இது நடந்தே தீரும். இத விஜய் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய, அதாவது இவனை எப்படி த்ரெட்டன் பண்ணுவானுங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க. சம்பந்தமே இல்லாம திமுக காரணங்கள்லாம் வந்து இப்ப விஜய் கிட்ட அமீர், இந்த திருமா, இவங்கெல்லாம் வந்து இப்ப பேசுறாங்க பாருங்க. விஜய் வந்து சூனியமாக்கப்படுவார், என்டிஏ கூட்டணியோட சேர்ந்தா அவருடைய அரசியலே காலியாகிவிடும். ஆக்சுவலா என்டிஏ கூட்டணியோட சேர்ந்தா இவனுங்களுக்கு அரசியல் காலி. அதை வந்து இவனுக்கு வெளிப்படையா வெளியே சொல்லாம த்ரெட்டன் பண்ணுவானுங்க. அதாவது மத சிறுபான்மையினர் வாக்கு போயிடும், உங்களை வந்து இன்டெகிரிட்டி போயிடும், நீங்க இவ்வளவு இப்படி பேசிட்டீங்க, இப்ப நீங்க அரசியலுக்காக இந்த மாதிரி ஜம்ப் எடுத்தீங்க அப்படின்னா உங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க, இதெல்லாம் த்ரெட்டன் பண்றது. உண்மையாவே சொல்றேன், இதெல்லாம் நடந்துச்சுன்னா மக்கள் எவனுமே வந்து இதெல்லாம் பெருசாவே எடுத்துக்க மாட்டான். இது வந்து புத்திசாலித்தனமான முடிவு. விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்கு வந்து சேர்ந்தாருன்னா ஷோர் ஷாட் வின் சிச்சுவேஷன். அதை வச்சுக்கிட்டு நீங்க தமிழர் அரசியலுக்கு உண்டான உண்மையான தேவை என்னங்கிறத கத்துக்கோங்க, வரலாறை படிங்க, அரசியல் புரிதலை உள்வாங்குங்க, உங்களுக்கு சம்பந்தமாக இருக்கக்கூடிய உங்க இனத்தவர்களை உங்க பக்கத்துல வச்சுக்குங்க. தெலுங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த தீக்காவை தூக்கி பிடிக்கிறவன், திமுகல இருந்து வந்தவன், இவனெல்லாம் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா நாதியத்து நாசமா போவீங்க. இதை எழுதி வச்சுக்கோங்க. எங்களை போன்ற ஆட்களை உங்க கூட வைங்க. என்ன அரசியல் நடக்குது இங்க, எவன்லாம் தமிழருங்கிற போர்வேல நம்மளை போட்டு சாவடிச்சுக்கிட்டு இருக்கான், எவன்லாம் போலி வரலாறுக்கு சொம்பு தூக்கிட்டு இருக்கான், தமிழர்கள் எப்படிலாம் ஏமாற்றப்பட்டுட்டு இருக்காங்க, தமிழர்களுடைய பொருளாதாரம், வணிகம், அரசியல், சினிமா, இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாமே வந்து தமிழருங்கிற போர்வேல இத்தனை ஆண்டுகளாக ஆளுமை செய்தது எவன், இதை எல்லாத்தையும் நாங்க சொல்றோம். கல்வி, வரலாறு, எல்லாமே. அதை நீங்க உங்க அரசியல் பாதையா எடுத்து நீங்க போனீங்கன்னா நீங்க வந்து எதுவுமே செய்ய தேவையில்லை, உங்க பின்னால ஒட்டுமொத்த தமிழனமும் வந்து நிற்கும். இதை தான் நாங்களும் எதிர்பார்க்குறோம். இந்த விஷயத்த நீங்க 100% நீங்க செய்யுங்க. இந்த காணொலியை தாவேகா சார்பில் இருக்கக்கூடியவங்க யாராவது பார்த்தீங்கன்னா தயவு செய்து விஜய் அவர்களுக்கு போய் சேரும் அளவிற்கு பகிருங்க. ஏன்னா இதெல்லாத்தையும் வந்து ஒரு கும்பல் வந்து பார்த்துட்டு விஜய்க்கு இதை எடுத்துட்டு போக மாட்டாங்க. விஜய் அவர்கள் இதை புரிஞ்சுக்கணும், இந்த நுண்ணரசியலை புரிஞ்சுக்கிட்டு விஜய் குரல் கொடுக்க ஆரம்பிக்கணும், பேச ஆரம்பிக்கணும். இதெல்லாம் நடந்தால் மட்டுமே தான் விஜய்க்கு அரசியல் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒழிச்சு விடுவாங்க. சரி, விஜய்க்கும் தாவேகாவுக்கும் எது சரியான எதிர்காலமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, நல்லபடியா கட்சியை ஆரம்பத்துல கொண்டு வந்தாரு. ஆனா இப்போ ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டாங்க. அவருக்கு கரூர் சம்பவத்துல சிபிஐ விசாரணையில் இருக்காரு. அப்புறம் அவருக்கு வந்து அடுத்தடுத்து இப்போ பர்சனல் லைஃப்லையும் பெரிய அட்டாக்லாம் நடக்குது. அவர் குடும்பத்துல இருந்தும் பிரச்சனை நிறைய வருது. இப்போ விஜய்க்கும் தாவேகாவுக்கும் எது சரியான எதிர்காலமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தமிழர் அரசியல் தான்.
அன்டவுட். அதாவது இந்த புகழ் வெளிச்சத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை வரும்னாங்க, எல்லாமே எனக்கு வேணும்பானுங்க. அதாவது நான் இவனை எதிர்க்க மாட்டேன், அவனை எதிர்க்க மாட்டேன், எனக்கு அவன் வேணும், இவன் வேணும், நான் யாரையும் வந்து எதிர்க்காம எல்லாரையும் அரவணைச்சு அரசியல், அந்த பிஸ்னஸே அரசியலில் வேலைக்கு ஆகாது. டு த பாயிண்ட், தெளிவாக இருக்கணும். நான் தமிழன், என் இனம் தமிழினம், என் தமிழினத்துக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நான் முன்னால் நிற்பேன், என் தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் முன்னால் நிற்பேங்கிற புரிதல் உங்களுக்கு முதல்ல இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த தமிழ் இனத்தை நீங்கள் வந்து பெருசாகவே யோசிக்காமல் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கக்கூடிய தமிழர் இல்லாதவரை நம்பி நீங்கள் கட்சி நடத்துனீங்கன்னா நீங்கள் நாசமாக தான் போவீங்க. முதல்ல உங்கள் இனத்தை வேணால் நம்புங்க. அப்புறம் உங்களுடைய இனத்தில் யாரெல்லாம் சரியாக பேசுகிறாங்கன்னு பாருங்கள். நீங்கள் உங்கள் படத்தில் செஞ்சதை நீங்கள் களத்தில் செஞ்சீங்கனாலே நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இந்த சர்க்கார் படத்துலலாம் சமூக சேவகர்கள்லாம் எல்லாரையும் தானே தேடி தேடி கண்டுபிடிச்சி கடைசியில் நிற்க வச்சு, சுந்தர் பிச்சையா என்ன பிச்சை, அதான் ஒரு வருவார் ஃபாரின்ல இருந்து வந்து, அதான் பிராண்டு அந்த விஷயத்த நீங்கள் பண்ணீங்கன்னாலே எல்லாருக்கும் உங்கள் மேலே வந்து தெளிவான மதிப்பு மரியாதை எல்லாம் வரும். அது வெளிப்பட, அதாவது நீங்கள் சினிமாவில் இருக்கிற மாதிரியே அரசியலில் இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. பேசணும். இன்னைக்கு வந்து வீரியமா செயல்பட்டாரு, ஆனா அரசியல்ல வர்றப்போ எல்லாத்தையும் இல்ல, அது வந்து ப்ரெஷர் தானேங்க. இப்ப சினிமால வந்து இவர் எடுத்த உடனே சூப்பர் ஸ்டார் ஆகல, 30 வருஷமா உழைச்சு தானே ஆயிருக்காரு. அரசியல்ல மட்டும் வந்தவொடனே எப்படி வந்து நான் முதலமைச்சர் ஆவேன்னு யோசிக்கிறது. ஸோ அவர் அந்த புரிதலோட வரணும். முதல்ல வந்து கத்துக்கணும், அதுக்கப்புறம் வந்து உழைக்கணும். எது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவர் கையில் எடுக்கக்கூடிய அரசியல் தமிழர் அரசியலாக இருக்கணும். அதை எடுத்துட்டாரு அப்படின்னா அவருக்கு வெற்றி நிச்சயம். மைனாரிட்டி அது இதுன்னு பேசிக்கிட்டு அதே திமுக பாணியில் அரசியல் செஞ்சாருன்னா விஜய் வந்து காலி. முக்கியமாக இந்த என்டிஏ கூட்டணி வாய்ப்பை இவர் தவற விட்டாருன்னா திரும்ப அடுத்த தேர்தலில் விஜய்ங்கிற ஒருத்தர் இருப்பாராங்கிற ஒரு நிலைமையை இங்கே இருக்கக்கூடிய தெலுங்கு வடுக அரசியல் வந்து இவருக்கு காண்பிச்சு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். கண்டிப்பாக அது நடக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்றேன். தமிழர்கள் நிறைய பேர் அரசியலுக்கு வரணும், ஜெயிக்கணும். இவங்க மூலமாக வந்து தமிழினம் திரும்ப மேலே வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நன்றி பாலா. ஓகேங்க, கண்டிப்பாக. பாய்.